ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய அந்த 40 இயர்ஸ் பில்டிங்கில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பால்கனி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால பால்கனியில் 2 பில்லர் போட்டாச்சு. ரூஃப் எவ்வளோ ஹைட்டு நம்ம பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பில்லரோட ஹைட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கான்கிரீட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம ஃப்ளோர் பீம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன் ஃப்ளோர் பீம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பில்டிங் வந்து 40 இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கிறதுனால டோட்டல் வெயிட்டும் வந்து அதிலே நம்ம கொடுக்காம ஒரு ஃப்ளோர் பீம் மாதிரி கொடுத்து பாதி லோடு வந்து ஸ்லாப்லேயும் பாதி லோடு வந்து இந்த ஃப்ளோர் பூலியம் மூலமாக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஃப்ளோர் பீம்லேயும் வந்து நம்ம வந்து க்ரௌட் தான் போட்டிருக்கோம். ஏன்னா இப்போ ஃப்ளோர் பீமுக்கும் கீழே இருக்கிற ஸ்லாபுக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, க்ரௌட் பாயிண்ட் வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்லேயும் ஒரு 3 to 4 பாயிண்ட் வந்து க்ரௌட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஹோல்ஸ் போட்டு லாக் ஃபிக்ஸ் ஃபோர்ஸ் ராக்கில் க்ரௌட் பவுடர் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ டோட்டலாக வந்து இதில் வந்து 14 காலம்ஸ் வருது. ஒவ்வொரு காலத்தையும் வந்து கரெக்டாக அந்த பீமில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பீமில் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரூமோட டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம ஒவ்வொரு ரூமும் வந்து நம்ம பிரிப்போம். அந்த ரூமோட வால் வர இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஃப்ளோர் பீம் கொடுத்துருக்கோம். அந்த ஃப்ளோர் பீம்லேயே வந்து 2 டைப் ஆஃப் ஃப்ளோர் பீம் வந்து கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து 9x9 கொடுத்துருக்கோம், இன்னொன்று வந்து 6x6க்கு 9 கொடுத்துருக்கோம். ஏன் 9x9 அப்படின்னா, நம்ம அவுட்டரில் வந்து ஏஏசி பிளாக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அதேமாரி இன்னரில் வந்து 6 inches திக்னஸ் கொண்ட ஏஏசி பிளாக் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரியான சைஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஃப்ளோர் பீம்லேயும் நம்ம எங்கெல்லாம் டோர்ஸ் விண்டோஸ் வருதோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். அந்த பீமோட கண்டினியூட்டியாக நம்ம வந்து பீம் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து பீமை வந்து தாண்டி போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டைல் ஃப்ளோரிங் பண்ணும்போது ஒரே லெவலாக நமக்கு கிடைக்காது. அதனால் வந்து எங்கெல்லாம் ஓப்பன்ஸ் வருதோ அங்கெல்லாம் நம்ம வந்து கேப் விட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது பழைய ஸ்லாப்ன்றதுனால அந்த ஸ்லாபில் இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிட்டிங் கிராக்ஸை வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி நம்ம நிட்டோபாண்ட் எஸ்பிஆரை யூஸ் பண்ணி நல்லா ஃபுல்லாக பக்காவாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பில்டிங்கோட பேக் சைடில் வந்து கீழ் ஃப்ளோர் வந்து ரொம்பவும் வந்து வீக்காக இருக்கிறதுனால ஒரு ஃப்ளோர் ஸ்லாபும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக இந்த பில்டிங்கை பற்றி உங்களுக்கு வீடியோ வந்து நிறைய வரணும் அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.